பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே புதிய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் சுகமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் நம்மை மட்டும் நடத்தி கொண்டு வருகிற எல்லா தயவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:21 பிற்பகுதி. உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பொதுவான எல்லா சபைகளுக்கும், மற்ற நிருபங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற சபைக்கு எழுதியிருப்பார். பவுல் எழுதும்போது நிறைய ரோமரு, பிலிப்பியரு, தெசலோனிக்கேரு, கொலோசை பட்டணம், ஒவ்வொரு பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த யாக்கோபு பொதுவாக எழுதியிருக்கிறார். எல்லா கிறிஸ்தவர்களுக்கு, அந்த நாட்களில் சிதறி இருந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதும்போது அவர் முக்கியமான ஒரு வார்த்தையை குறிப்பிட, உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் அது நம்முடைய ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிறது. சோதரர், இந்த உலகத்துல எத்தனையோ ரட்சிப்புகள் பாருங்க. நம்ம நிறைய காரியங்கள்லாம் படிச்சுட்டே இருக்கலாம். இந்த யாக்கோபு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன். இயேசு பிறந்த பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் முதல் பிஷப் ஆஃப் ஜெருசலேம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நல்ல ஞானத்தோடு அநேக காரியங்கள் எழுதுறாரு. அவர் எழுதும்போது தான் சொல்றாரு, அதோட வசனத்தை அவர் வித்தியாசமா சொல்றாரு. பாருங்க, ரட்சிக்க வல்லமை, உங்கள் ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பு மிக முக்கியமாக இருப்பதனால ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க, சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அந்த நாட்களிலே வசனங்கள் மிக முக்கியமாக என்று கருதப்பட்டது. சோதரர், வசனங்களுக்கு தான் வல்லமை இருக்குது. வசனங்கள் தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும், ஒரு மனுஷனை எல்லா காரியங்களையும் பண்ணாலும் வசனத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளும்படி சொல்லுகிறார். அந்த வசனம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க, ஆத்துமாக்களை ரட்சிக்கும். மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்புன்னு எது சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபத்திலிருந்து மீட்டுக்கொள்வது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. ஒரு பெரிய குறைவிலிருந்து வெளியே வர ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஆத்துமா ரட்சிப்பு. நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுவது சோதனம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லும்போது வசனத்தை என்ன செய்யுங்க, வல்லமுள்ள வசனம் வல்லமுள்ளதா இருக்கிற வசனத்தை நீங்க சாந்தமா ஏற்றுக்கணும். வசனத்தை நல்லா கீழ்ப்படுகிறதான பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஆத்தும வச்சு போடும். வசனங்கள் நிறைய கேட்குறோம். நாட்கள் அருமையானவர்களே, அன்றைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கும் அதே வசனம் தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் தன்னை ரட்சித்து கொள்ள, தன் உயிரை காப்பாற்றி கொள்ள இதெல்லாமோ செய்கிறான். பாருங்க, பூமிக்கு அடியில ஒரு உலகத்தை உண்டாக்குகிறான். வானத்திற்கு மேல ஒரு உலகத்தை உண்டாக்குகிறான். ஒவ்வொரு கிரகத்திலையும் பிளானட்ஸ்ல தன்னுடைய கால் பதிக்கலாமா என்று பார்க்கிறான். நிலவிலே பதிக்கலாம். எப்படியாவது அவன் ஆத்மாவை ரட்சிக்க அங்க சொல்லல, தன்னுடைய உயிரை தன்னுடைய சரீரத்தை காப்பாற்றி கொள்ள, இந்த சரீரத்துக்குள்ள உயிர் வெளியே வராம இருக்க அவன் எத்தனையோ பாடுகளை பற்றி எங்கெல்லாமோ போகிறான். காடுகளுக்கு போகிறான், நாடுகள். ஆனால் எல்லா இடமும் அழிவுக்குரிய இடமா தான் இருக்கு. அப்போ ஒரு ரட்சிப்பு தன்னுடைய உடம்பை, தன்னுடைய சரீரத்தை காத்து கொள்வது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு என்பது, இந்த உண்மையான ரட்சிப்பு என்பது நம்முடைய ஆத்மா. அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது நம்ம ஆத்மாவை ரட்சிக்கும். அந்த ரட்சிக்கப்படுத்துகிற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்கள் அருமையான காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம். தேவ வார்த்தை உங்களோடு பேசும்போது அதை என்ன செய்யுங்க, கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் அப்படியே என்ன செய்யுங்க, சாந்தமா ஏற்றுக்கொள்வது. சில சமயம் வசனம் சொல்லும்போது சிலவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம், பயங்கரமான அதுதான் வசனம் மட்டும்தானா காப்பாற்றும், இது மட்டும்தானா காப்பாற்றும், வசனம் இல்லைன்னா வேற ஒன்றும் இல்லையா உலகத்துல, எவ்வளவோ இருக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ இருக்குன்னு நம்ம சொன்னாலும்
வசனத்துக்குரிய அந்த மகிமையை நம்ம காணாதபடினால், தெரியாதபடினாலே அதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஒரு காரியம் நமக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லை என்று அர்த்தம் அல்ல. ஒரு காரியம் நமக்கு தெரிய வேண்டும். அப்படியானால் அருமையானவர்களே, இந்த நாட்களில் ஒரு வசனம்தான் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஒரு வசனம் கடந்து வரும்போது ஒரு மனுஷனை தலைகளாய் புரட்டி போட்டு எத்தனையோ ஜனங்கள் சொல்ல முடியும். பைபிள் எத்தனை பேர் எரிச்சிருக்கிறாங்க, பைபிளை கிழித்தெறிந்திருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பைபிளை கிழிச்சு தூர போட்டாங்க. ஒரு பைபிள் அப்படியே கொண்டு போய் கடையில போட்டாங்க. கடையில போட்டோன்னா அவன் அதை பிச்சு என்ன பண்ணாங்க, அதை பித்து ஒவ்வொரு பேப்பராக அதை போண்டா போண்டா மடிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. எல்லா பேப்பர் கொடுத்தாச்சு. எல்லாரும் நிறைய போண்டா வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் ஒரு மனிதன் அந்த போண்டா வாங்கின பேப்பரை எடுத்து படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வசனம் அவனை தொட்டது. அந்த வசனம் தொட்ட அப்படின்னாலே அவன் ஆத்மா ரட்சிப்படைந்தது. அவன் கர்த்தருடைய பாதையிலே போகும்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். அப்போ இந்த வார்த்தை பாருங்க, சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அந்த திரு வசனம் எவ்வளவு வேலை செய்கிறது. அதனால அந்த வசனத்தை என்ன செய்யணும், நம்ம சாந்தமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடத்துல வரும்போது ஆம் ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டால்தான் அந்த வசனத்துல அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து பலிக்கும், உங்க வாழ்க்கையில வரும், கிரியை செய்யும். நல்ல நிலத்துல விழுந்த விதை ஒண்ணுதான், அது எங்க விழுங்குறதா முக்கியம். முள்ளு இடங்களை விழுந்தா முள்ளு வளர்ந்து வரும்போது முள்ளு நெரிக்கிறோம். பாறையில விழுந்தா அது காய்ந்து போயிடும். வழியில விழுந்தா காக்கா பொறுக்கிட்டு போயிடும். நல்ல நிலத்துல விழுந்தால் அது பயிராகும். அது 30, 60, 100 பலனை கொடுக்கும். அதனாலதான் அந்த வசனம் நமக்குள்ள வரும்போது நம்முடைய ஆத்துமா என்ன செய்யும், ரட்சிக்கப்படும். நம்ம ஆத்துமா ரட்சிக்க வல்லமை உள்ளது. ஆத்துமா ரட்சிப்பு இல்லாவிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆத்துமா ரட்சிப்பு இல்லாவிட்டா நமக்கு நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்துல நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுவதுதான். இந்த உலகத்துல பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா, பெரிய ஆசீர்வாதம், பெரிய கண்டுபிடிப்பும் ஒருவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவது, ஒரு ஆத்மா மனம் திரும்புவது, அவர் பரலோகத்துக்கு சொந்தமாய் மாறுவதுதான் பெரிய அதிசயம். உலகத்துல அதிசயம் எல்லாமே சொல்றாங்களே, அதெல்லாம் அதிசயம் கிடையாது. தன்னுடைய ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளாகி அந்த வசனத்தினை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த பரலோகத்துக்கு போகிறது தான் மிகுந்த அதிசயமும் மிகுந்த கண்டுபிடிப்பும் பெரிய காரியமா இருக்கு. அதை கண்டுபிடிக்காம நம்ம ஒரு சுத்தி உலகத்துல என்னத்தை கொண்டு போந்தோம், எந்த கொண்டு போக போறோம், ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா சீரியல் வந்து நிற்கும். ஆனப்பிள்ளை அருமையானவர்களே, திருவசனத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ளுமா, சாந்தமா வசனம் சொல்லப்படும் போது இப்படி இருக்கிறதா என்று சாந்தமா ஏற்றுக்கொண்டு பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் நமக்கு செய்வார். வசனங்கள் ஒரு நாள் மாறி போவதில்லை. அது போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். அந்த வசனம் புறப்பட்டு வந்து அது எதற்காக புறப்பட்டு வந்ததோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். அதுதான் மிக முக்கியமானது. அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே ஆத்தும ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்களா? சாந்தமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். எவனுடைய ஆத்மா பாருங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, அவன்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். அவன்தான் பக்தன், அவன்தான் தேவனுக்கு பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட முடியாது. சோதரம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் தேவனுடைய பிள்ளை இல்லை. அவரை விசுவாசிக்கிறவங்க, வசனத்தின்படி அவரை ஏற்றுக்கொள்றவங்க, அப்படி வசனத்தின்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் அவரை பிள்ளைகளாக முடியும். இன்றைக்கு கர்த்தர் அப்படி மாற்ற விரும்புகிறார். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். குடும்பத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க உலக ஆசீர்வாதத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது? இந்த ஆத்மா ரட்சிப்பின் மூலமா தான் வரும். கர்த்தர் உங்க ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருந்தா நீங்க படிப்படியாக கர்த்தர் உங்களை முன்னெடுத்து உண்டாக்குவார். நமக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. எப்படியாவது அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் அதெல்லாம் போயிடும், வரும், போயிடும். லாசரு கூட ஆண்டு உயிரோடு எழுப்பினார். எல்லா மனுஷன் விசுவாசித்தாங்க, மறுபடியும் செத்துட்டாமா லாசரு. ஏன் உயிரிழப்போ? தேவன் மரணத்துக்கு மேல் அதிகாரம் உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும்படி செஞ்சார். அதெல்லாம் மறுபடியும் மறிச்சிட்டான். ஏன்னா அந்த மண்ணோட மறித்தே ஆக வேண்டும். ஆனா இந்த உலகத்துல மறிச்சிருவான், ஆனா பரலோகத்துல போய் இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஆத்ம ரட்சிப்பு பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம இந்த உலகத்தை விட்டு போனாலும் ஆத்ம ரட்சிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளே, நீ திருவசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்வதனால் கண்டிப்பா உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து வருவதில்லை. உன் ஆத்ம ரட்சிக்கப்படுமானால் நீ எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பங்குள்ளவர்களா இருக்கிறீர்கள். நீங்க ஆண்டோட பிள்ளையா இருப்பீனா அவருடைய சொத்துக்கு வாரிசா இருக்கிறீர்கள். அவருடைய சகல ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருக்கிறீர்கள், சுதந்திரரா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஸோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலையில் ஒப்புக் கொடுங்க. பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த ஆத்தும ரட்சிப்புக்காக ட்ரை பண்ணுங்க. வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதிக்க இந்த காலையில் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான கால வேளையில இந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆத்தும ரட்சிப்பு தான் முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த யாக்கோபு சொன்னது போல ஆண்டவரே ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமுள்ளதா இருக்கிற அந்த திருவசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதி. வசனத்தை கேட்ட சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆத்தும ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்திலே ஆசீர்வாதம், பரலோகத்திலே ஆசீர்வாதம். இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமாய் உங்களை சந்திக்க வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.